இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 என்சிஆர்டியில் சாப்டர் 2 பாலினாமியல்ஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.4 ஆல்ரெடி நம்ம வந்து 1 to 10 சம்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பாருங்கள். இப்போ 11th சம் வந்து பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் 27x³ + y³ + z³ - 9xy. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். 27ங்கிறதுனால இதை வந்து 3 × 3 9, 9 × 3 27. அப்போ இதை வந்து நம்ம 3x³ கொண்டுட்டு வந்துடலாம். அப்புறம் +y³ + z³. இப்போ 9xyன்னு இருக்குது. அப்போ 3 3s are 9. அப்போ 3 × 3x × y × z இப்படி நம்ம வந்து பிரிச்சிடணும். 3 × 3 9, 9 × 3 27 y³. இப்போ 9 வந்து 3 × 3 9. அப்போ x × y × z இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஐடென்டிட்டி வந்து அப்ளை பண்ணணும். இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து 8th ஐடென்டிட்டி மாதிரி இருக்கா. ஸோ a³ + b³ + c³ - 3abc = a + b + c into a² + b² + c² minus 2ab ab minus bc minus ca. இது வந்து 8th ஐடென்டிட்டி. இதை வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் இந்த ஃபார்முலாவில் தான் இருக்குது அப்படிங்கிறது. இங்கே x³ y³ z³ xy zன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து இந்த ஐடென்டிட்டி தான் அப்படின்னு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். a³ + b³ + c³ - 3abc = a + b + c × a² + b² + c² - ab minus bc minus ca. இப்போ நம்ம ஏவோட வேல்யூ எடுத்துக்கலாம். 3x, பியோட வேல்யூ வந்து y, சியோட வேல்யூ z. ஸோ இதை நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஏ எவ்வளோ 3x, பி எவ்வளோ +y, சி எவ்வளோ z. இப்போ a². இந்த இதில் அப்ளை பண்ணால் கொஷின் ஏ தான் வரும். ஸோ இந்த இதில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். a² வந்து a 3x, அப்போ 3 3s are 9x², b² அப்போ y², அடுத்தது c², அப்போ z² minus ab a × b அப்போ 3xy. அடுத்து இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, மைனஸ் bc yz. அடுத்தது ca, இங்கே மைனஸா ca அப்போ 3xz. ஓகேவா, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட்டு வெரிஃபை தட் x³ + y³ + z³ - 3xy is 1/2 x + y + z x - y² y - z² + z - x² இருக்குது. இதை நம்ம வெரிஃபை, அதாவது LHS = RHS வந்து கொண்டுட்டு வரணும். இது LHS, இது RHS. இப்போ இதை வச்சு இந்த இதை நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். அப்போ RHS = 1/2. இந்த இதை அப்படியே எடுத்து எழுதலாம். x + y + z x - y² + y - z², z - x². இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த இது வந்து ஞாபகத்து வருதுன்னா, x - y² பார்த்தா உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருது, எந்த ஐடென்டிட்டி ஞாபகத்துக்கு வருது, a - b² ஞாபகத்துக்கு வருதா. ஸோ a² + b² - 2ab இந்த ஐடென்டிட்டியை எழுதி வச்சுக்கலாம். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த ஃபார்முலா தானே ஞாபகத்துக்கு வருது. ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 1/2 x + y + z. இப்போ இந்த x - y² இருக்கா, இதை வந்து நம்ம இந்த இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவில். அப்போ இது வந்து a² + b² - 2abன்னு இருக்குது. இப்போ இங்கே x - y² இருக்குது. அப்போ x² + y² - 2xy
க்ளோஸ் பண்ணிடலாமா? இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி தான், ஆனால் எக்ஸு ஒய்ன்னு இருக்குது. அதனால் இதுக்கு குழம்பிக்க வேண்டாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy. அடுத்தது ஒய் இசட்டுக்கு வந்து அதே ஃபார்முலாவை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ப்ளஸ் இதை நம்ம வந்து ப்ராக்கெட்டை வந்து எடுத்துடலாம். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2yz. அடுத்தது இங்கே ப்ளஸ் இருக்கா, இங்கே ப்ராக்கெட் எடுத்தால் தான் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இசட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதுக்கு இசட் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2zx. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணியாச்சா? ஓகே, இப்போ இதையும் இது பண்ணியாச்சு, இதையும் இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பு 1/2. இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இப்போ இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2x ஸ்கொயர் இருக்கா? இப்போ இதில் எதுலலாம் நமக்கு ப்ளஸ் பண்ண முடியும்னு பார்த்து அதை ப்ளஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர், இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர். அப்போ 2y ஸ்கொயர். இங்கே ஒரு இசட் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு இசட் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2z ஸ்கொயர் மைனஸ் 2xy. இப்போ ரெண்டு இருக்குது, அதனால் நம்ம இப்படி பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஆனால் இதுவும் ப்ளஸில் தான் இருக்குது, இதுவும் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ப்ளஸ் தான் பண்ணணும். அடுத்தது மைனஸ் 2yz மைனஸ் 2zx. இப்போ 1/2 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இப்போ இதில் 2zx. இப்போ இதில் எல்லாத்துலேயும் ஒரு இது வந்து காமனாக இருக்குது, ஒரு நம்பர். அது என்ன நம்பரு? 2 வந்து காமனாக இருக்கா? ஸோ இதில் வந்து நம்ம 2வை வெளியில் எடுத்துடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் xy மைனஸ் yz மைனஸ் zx. ஸோ இப்போ இதில் 2வை வந்து காமனாக எடுத்தாச்சு. 2 காமனாக இல்லைன்னா நம்ம ஓகே அதை விட்டுறலாம். இப்போ வந்து 2 காமனாக இருக்குது, அதனால் அதையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ இந்த 2வும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ அதை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ இதுவும் இருக்குது, இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் xy மைனஸ் yz zx. இப்போ இதையும் இதுக்குள்ளே அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளோ? எக்ஸ் க்யூப். அடுத்தது இதை வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயரு ஒய் க்யூப். அடுத்து இசட் க்யூப் மைனஸ் இப்போ இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூப் வருதா? ஸோ எக்ஸ் இன்ட்டு அடுத்து இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் எக்ஸோடு சேர்த்து இதை ஃபுல்லாக அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை அதுக்கப்புறமா ஒய் இன்ட்டு இதை ஃபுல்லாக அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் க்யூப். அடுத்தது ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயரு. அப்போ எக்ஸு ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் இது கொஞ்சம் லென்த்தாக தான் வரும், எக்ஸ் இன்ட்டு இசட் ஸ்கொயரு. அப்போ எக்ஸு இசட் ஸ்கொயர்னு வந்துடுமா? நெக்ஸ்ட்டு மைனஸ் இப்போ அடுத்து வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் போட்டாச்சு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் போட்டாச்சு, எக்ஸ் இன்ட்டு இசட் ஸ்கொயர் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டாச்சு. அடுத்தது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய்னு வந்துருமா? இங்கே வந்து மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே ஒரு ஒய் இருக்குது, இதோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒய் இசட், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒய் இசட். அப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்குது? ஒய் இசட் இருக்குது, ஒய் இசட்.
அடுத்து எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒய் இசட். அப்போ மைனஸ் இங்கே போட்டுக்கலாம், எக்ஸு ஒய் இசட்டு. அடுத்து எக்ஸ் இன்ட்டு இதுக்கு வந்து மைனஸ் போட்டுட்டு எக்ஸு ஸ்கொயரு இசட்டு போட்டோமா. ஸோ எக்ஸ் இன்ட்டு இது ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு உள்ள. அடுத்தது ஒய், ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் எவ்வளோ, ப்ளஸ் போட்டுட்டு ஒய் ஒய் க்யூப். சரி, ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸு ஸ்கொயர் ஒய். அடுத்தது ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் வந்து ஒய் க்யூப் ப்ளஸ் ஒய் இன்ட்டு இசட் ஸ்கொயர் வந்து ஒய் இசட் ஸ்கொயர். அடுத்தது ஒய்யையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் ஒய் இன்ட்டு இது, அப்போ எக்ஸு ஒய் ஸ்கொயரு மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் வந்து ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயரு, இங்கே ஒரு இசட் இருக்குது. அடுத்து இதுவும் இதுவும், அப்போ மைனஸ் ஒய் எக்ஸு ஒய் இசட்டு இருக்கா. ஸோ இதையும் இது ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது இசட்டோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இசட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் இசட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இசட். அடுத்தது இசட் இன்ட்டு இசட் ஸ்கொயரு இசட் க்யூப். அடுத்தது இதையும் இதையும் உள்ள இசட் இன்ட்டு எக்ஸ் ஒய் இசட். அப்போ எக்ஸு ஒய் இசட்டு, எக்ஸின் சரி இசட் இன்ட்டு எக்ஸ் ஒய் வந்து எக்ஸு ஒய் இசட்டு. அடுத்தது இது மைனஸ் ஒய் இசட் ஸ்கொயர், இங்கே ஒரு இசட் இருக்குது, இங்கே ஒரு இசட் இருக்குது. அடுத்தது மைனஸ் இசட் இசட் ஸ்கொயர் எக்ஸு. இப்போ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா, வேறு எங்கே எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஒய் ஸ்கொயரும் கேன்சல். அடுத்தது எக்ஸ் இசட் ஸ்கொயரும், வேறு எங்கே எக்ஸ் இசட் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் இசட் ஸ்கொயரு எக்ஸு இசட்டு ஸ்கொயரு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய், இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், இங்கே கேன்சலு. அடுத்தது ஒய் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஒய்யும், இங்கே மைனஸ் இசட் ஒய் இசட் ஸ்கொயரும் இங்கே கேன்சல் ஆயிரும். அடுத்தது இசட் ஸ்கொயர் இசட் எக்ஸ் ஸ்கொயர் இசட்டு, அது எங்கேயாவது இருக்கா, இந்த இருக்குது. ஸோ இதுவும் இதுவும் கேன்சலு. ஒய் ஸ்கொயர் இசட், ஒய் ஸ்கொயர் இசட் எங்கே இருக்குது, ஸோ இங்கே வந்து ஒய் ஸ்கொயர் இசட்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர் இசட்டும், இங்கே வந்து ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இசட்டும் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ எல்லாமே வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஒய் க்யூபு ப்ளஸ் இசட் க்யூபு இது இருக்கும், இங்கே எழுதட்டா. அடுத்தது மைனஸ் எக்ஸ் ஒய் இசட்டு, இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் ஒய் இசட்டு, இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் ஒய் இசட், இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் இங்கே எழுதுகிறேன், எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் இசட் க்யூப் மைனஸ் 3xy இசட், இவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்கும். அதை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது இது எல்லாமே ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்து கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் வந்து எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் இசட் க்யூப் மைனஸ் 3xy, இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். இப்போ இதை வச்சு இதை நம்ம உள்ளே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும். அடுத்து ஒய் இன்ட்டு இதை ஃபுல்லாக பண்ணும்போது இது ஒரு இது வரும். இதை வச்சு இது பண்ணும்போது இதெல்லாம் இதாகும். உள்ளே வந்து இது எல்லாமே வந்து கிராஸ் ஆயிரும். பேலன்ஸ் என்ன தான் இருக்கும், எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் இசட் க்யூப் மைனஸ் 3xy. அப்போ எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. அடுத்தது 13th கொஷின். இது பார்த்தாலே நமக்கு வந்து a + b + c அந்த ஃபார்முலா தானே வந்து தெரியுது. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ் ஒய் இசட்டுன்னு எடுத்திருக்காங்க. அதனால் நம்ம வந்து எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் இசட் க்யூபு, இதுக்கு வந்து ஷோ தட் இதை வந்து இது பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இதை பார்த்தாலே நம்ம இந்த ஐடென்டிட்டி தான். ஆனால் ஏபிக்கு பதிலாக எக்ஸ் ஒய், இங்கே எக்ஸ் ஒய்னு கொடுத்துருக்கறனால நம்ம இங்கே எக்ஸ் ஒய்ன்னு நம்ம
எடுத்துக்கிட்டோம், XY Z அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து x + y + z, அதாவது ABC மாதிரி. இப்போ x² மைனஸ் ப்ளஸ் y² + z² மைனஸ் xy, அதாவது AB மாதிரி, மைனஸ் yz மைனஸ் zx. ஸோ இப்போ இந்த இதுக்கு நம்ம வந்து இதை நம்ம அப்படியே எழுத போகிறோம். x³ + y³ + z³ மைனஸ் 3xy. இப்போ இதுக்கு வந்து அவங்க வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க, 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை நம்ம 0ன்னு எழுதிக்கிட்டு இதை அப்படியே எழுதிடலாம். xy yz மைனஸ் zx. ஸோ இது 0 × எனிதிங் 0. ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். 0 × எனிதிங் 0 தான். இப்போ இந்த இது x³ + y³ + z³. இப்போ இந்த மைனஸ் 3xy இந்த சைடு வரும்போது 3xyன்னு ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதை வந்து கொண்டுட்டு வர சொன்னாங்க, இதை நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம். இந்த இதை இப்படி பார்க்கும்போதே நமக்கு இந்த ஃபார்முலா வந்து நமக்கு ஞாபகம் வந்துடும். a³ + b³ + c³ மைனஸ் 3abc. இங்கே வந்து xyzன்னு இருக்கிறதுனால இதை நம்ம போடுறோம். இந்த ஐடென்டிட்டியை xyzல நம்ம வந்து போடுறோம். ஸோ அகைன் நம்ம இதில் போட்டு இதுக்கு வந்து 0ன்னு அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க. 0 × எனிதிங் 0 தான். ஸோ இதை நம்ம கொண்டுட்டு வந்தாச்சு. அடுத்தது 14th கொஷின். வித்தவுட் ஆக்சுவலி த க்யூப்ஸ் மைனஸ் 12³ + 7³ + 5³. இப்போ இதுக்கு வந்து x³ + y³ + z³ மைனஸ் 3xy. இதுவும் அதே அந்த ஐடென்டிட்டி தான். இதோட ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். xyz x² + y² + z² மைனஸ் xy மைனஸ் yz மைனஸ் zx. ஸோ இப்போ x எவ்வளோ? மைனஸ் 12, இது y எவ்வளோ? 7, z எவ்வளோ? 5. ஸோ இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாமா? அப்போ x + y + z ஈக்குவல் டு x எவ்வளோ? மைனஸ் 12 ப்ளஸ் 7 ப்ளஸ் 5. மைனஸ் 12ம் 7ம் எவ்வளோ? மைனஸ் பண்ணிடணும். 11, 10, 9, 8, 7. ஆனால் மைனஸ் சிம்பிளை போடணும். அடுத்தது ப்ளஸ் 5. சாரி, மைனஸ் 12ம் 7ம் வந்து மைனஸ் 5 வருமா? அடுத்து ப்ளஸ் 5. மைனஸ் 5ம் ப்ளஸ் 5ம்னா 0. அப்போ x + y + z வேல்யூ வந்து 0. இந்த ஐடென்டிட்டியை அப்ளை பண்ண போகிறோம். x y z x + y + zக்கு நம்ம வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து 0ன்னு வருது. அடுத்தது 3xyz 3xyz இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த xyzக்கு அடுத்தது இந்த xyzக்கு xக்கு எவ்வளோ? மைனஸ் 12, y எவ்வளோ? 7, z எவ்வளோ? 5, மைனஸ் 36 இன்ட்டு 7 இன்ட்டு 5. அப்போ 36 இன்ட்டு 7 எவ்வளோ? மைனஸ் 36. ஓகே, மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 6 7s are 42, 7 3s are 21, 252. மைனஸ் சிம்பிளை போட்டுறணும். 21, 22, 23, 24, 242. அடுத்தது 5 2s are 10, 5 4s are 20, 21, 5 2s are 10, 12. அப்போ மைனஸ் 1210. இதுதான் ஆன்சரு. அடுத்து 28³ இதுக்கும் நம்ம வந்து x³ + y³ + z³ மைனஸ் 3xyz ஈக்குவல் டு x + y + z x² + y² + z² மைனஸ் 3xy மைனஸ் ப்ளஸ் zx. இப்போ இந்த xyzக்கு தான் நம்ம வந்து இது அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ 28, ஒய்யோட வேல்யூ மைனஸ் 15, இசட்டோட வேல்யூ வந்து மைனஸ் 13. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 28 ப்ளஸ்ஸு
மைனஸ் 15. ஸோ இதை மைனஸ் 15, இசட்டோட வேல்யூ மைனஸ் 13. அப்போ 28 மைனஸ் 15 வந்து 28, 15 நம்ம மைனஸ் பண்ணுறோம். 3, 1. அப்போ பெரிய சிம்பிள் தான் போடுறோம். அப்போ மைனஸ் 13. சாரி, இங்கே இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து இது. அப்போ ப்ளஸ் 13, ப்ளஸ் 13 மைனஸ் 13 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ வந்து 0. அடுத்தது 3x y z. அதுக்கு வந்து 3x y z. 3 into 28 into minus 15 into minus 13. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனா நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். 28 into 15 பண்ணுவோமா? 28 into 15. 5 8s are 40, 5 2s are 10, 14, 8, 2, 12, 3, 4, 420. அடுத்து மைனஸ் 420. நெக்ஸ்ட்டு 420யும் 13ம். அப்போ 42ம் 13ம் பண்ணுவோம். 3 2s are 6, 4 3s are 12, 2 4, 6 4 5. அப்போ மைனஸ் 540 6 0. ஏன்னா இங்கே 0 இருக்கிறதுனால 5003 இன்ட்டு மைனஸ் 5460. இப்போ இதே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அப்போ 540 இன்ட்டு 3, 6 3s are 18, 4 3s are 12, 13, 15, 16. இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸுங்கும் போது இங்கே ப்ளஸ் ஆயிரும். ஸோ 3 இன்ட்டு இது 16380. இதுதான் ஆன்சர். இந்த XY Z நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த -3 அதாவது 3 இன்ட்டு XY Z நம்ம அப்ளை பண்ணுறோம். இதுதான் ஆன்சர். அடுத்தது 15th கொஷின். கிவ் பாசிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள். லென்த் அண்ட் ஏரியாவோட இது வந்து 25a² மைனஸ் 35a ப்ளஸ் 12. ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வந்து என்ன? L இன்ட்டு B. ரெக்டாங்கிள் லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ இப்போ 25a² மைனஸ் 35a ப்ளஸ் 12. இப்போ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 25 இன்ட்டு 12 எவ்வளோ? 300. 25 இன்ட்டு 12 300. 300 எதுலலாம் வரும்? 15 இன்ட்டு 20ன்னு வருமா? அதை ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் அதுதான் நம்ம எடுக்கிறோம். இந்த 35 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ 25a² போட்டுட்டு 20யும் 15லேயும் வரும். அப்போ மைனஸ் 20a மைனஸ் 15a. 20 இன்ட்டு 15 எவ்வளோ? 300. 20 இன்ட்டு 15 300 வருதா? ஸோ இதே நம்ம மைனஸ் பண்ணால் மைனஸு இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் சிம்பிள் வந்துடும். அப்போ 15 20னா 35 வந்துடுதா? அப்போ ப்ளஸ் 12. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இதை வந்து ஒரு இதில் எடுக்கலாம். அது ரெண்டுமே வந்து 5 டேபிள் எடுக்கலாமா? ஸோ 5 இங்கேயும் ஏ காமனாக இருக்குது, இங்கேயும் ஏ காமனாக இருக்குது. 5a எடுத்துடலாம். 5 5s are 25. 5a இங்கே போட்டுடலாமா? அடுத்தது 5 4s are 20. இங்கே ஏவை நம்ம எடுத்துட்டோம், அதனால் அவ்வளோதான். அடுத்தது மைனஸ். இப்போ இதில் வந்து எது வந்து காமனாக போகும்? 3 டேபிளில் போகும். ஸோ 3ன்னு எடுத்துக்கலாம். 3 5s are 15 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. இன்னொரு க்ளூ நமக்கு கிடச்சிரும். இங்கே மைனஸ் இருக்கும்போது இங்கேயும் இதே தான் வரப்போகுது. இங்கே வந்து 3 5s are 15. 3 மட்டும் தான் எடுத்துருக்குறோம். இந்த ஏ வந்து இருக்குது. ஸோ ஏ போட்டுக்கிறோம். மைனஸ் 3 4s are 12. ஸோ 5a மைனஸ் 3 5a மைனஸ் 3 5a மைனஸ் 4. லென்த் இன்ட்டு பிரெத்து. லென்த்து இது பிரெத்து. இது வந்து அப்படியே நம்ம ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்மில் நம்ம எடுக்கிறோம். அவ்வளோதான். அடுத்தது 35y². இதுவும் ரெக்டாங்கிளா? ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ
35y² + 13y - 12. ஸோ இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 35யும் 12ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 420 வரும். இப்போ 420 எதுலலாம் போகும் அப்படின்னாக்கா 28 × 15ல் போகும். ஒருவேளை நமக்கு 28, 15 நமக்கு தெரியலனா 35 × 12 எவ்வளோ 420. அந்த 420யை நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். 2 2s are 4, இது 2 3 இது மாதிரி இப்படி வந்துடும். ஸோ இதில் 2 × இந்த 2 2க்கும் ஒரு 2, அதுக்கப்புறம் ஒரு 2, அதுக்கப்புறம் இதில் ஒரு 7. 2 2s are 4, 7 4s are 28. நெக்ஸ்ட்டு இந்த 5ம் இந்த 3யும் இதாக இருக்குது. அப்போ 15. அப்போ 28 × 15 வந்துடுதா. ஸோ 35y² + 28, இங்கே வந்து ப்ளஸில் தான் இருக்குது, 28y - 15y. 5 3s are 15ங்கிறதுனால இங்கே வந்து நமக்கு 13 வந்து வரணும். அப்போ இதையும் நம்ம 28 - 15னா 13 வந்துடும். இதுக்கு வந்து ஹையர் சிம்பிள் தான் இங்கே ப்ளஸ்ஸுங்கிறதுனால இங்கே நம்ம வந்து பெரிய நம்பருக்கு நம்ம வந்து ப்ளஸ் சிம்பிளை நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இதுவும் எந்த டேபிளில் போகுது 7 டேபிள். அப்போ 7y நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். 7 5s are 35y + 7 4s are 28. அடுத்து இங்கே மைனஸ் இருக்கா எடுத்துக்கலாம். இது வந்து 3 டேபிளில் போகுமா. அப்போ 3 இங்கே 3 5s are 15. அப்போ 5y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 4s are 12. இதுவும் காமனாக தான் இருக்கும். ஸோ அதுவே நமக்கு ஒரு க்ளூ வேர்டு தான். 5y + 4 ஆன்சர் வந்துடுச்சா. அடுத்து வாட் ஆர் த பாசிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் டைமென்ஷன் கியூபாய்டு. கியூபாய்டோட ஃபார்முலா என்ன. வால்யூம் ஆஃப் கியூபாய்டு = length × breadth × height. ஸோ 3x² - 12x. ஸோ இதிலேருந்து என்னத்தை நம்ம காமனாக எடுக்கலாம். 3xஐயே நம்ம காமனாக எடுத்துடலாம். ஏன்னா இது ரெண்டுமே 3 டேபிளில் போகும். ஸோ x - 4. ஸோ லென்த்து பிரெத்து இது ஹைட்டு. லென்த்து பிரெத்து ஹைட்டு. ஸோ இது ஓவரா. நெக்ஸ்ட்டு அடுத்து 12ky² இதுக்கும் வால்யூம் ஆஃப் கியூபாய்டு லென்த் × பிரெத் × ஹைட்டு. ஓகே இருக்கட்டும். இது இப்போ நம்ம ஸ்ப்ளிட்டிங் இதில் 3 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால ஸ்ப்ளிட்டிங் த மிட் டேர்ம், அதாவது மிடில் டேர்மை நம்ம எடுத்துக்கலாம். இதையும் 12 × 20 எவ்வளோ 240. அப்போ 240 எதில் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். 240 வந்து எதில் போகுது 20 × 12 240. ஸோ 12ky². இதே பண்ணால் 240 20யும் 12ம். அப்போ 20k - 12y அப்படின்னு எடுத்துக்கலாமா. அப்படின்னா ஓகே, இதில் வந்து இது எல்லாமே 4 டேபிளில் வந்து போகுது. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணுவோம். இப்போ 12ky² + 8ky - 20kன்னு இருக்குது. இதை வந்து நம்ம ஏன்னா இங்கே k இங்கே ஒய்ன்னு இருக்கிறதுனால இப்போ 12y²ன்றதுன்னா நம்ம ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் எடுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து 4kவை நம்ம வந்து இதெல்லாமே 4 டேபிளில் போகுது. அப்போ 4kவை நம்ம வெளியில் எடுத்துடலாம். 4 3s are 12y² + 4 2s are 8. இங்கே கேவை வெளியில் எடுத்தாச்சு. அப்போ 2y - 5 4 5s are 20. 4kவை நம்ம வெளியில் எடுத்தாச்சு அதனால். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் எடுக்கலாம். 3y². 5 3s are 15. அப்போ 5 3s are 15 2 வரணும். அப்போ ப்ளஸ் 5y - 3yன்னு போடலாமா. அப்போ -5. இங்கே ஏன்னா இங்கே y² இருந்ததுன்னா நம்ம ஓகே ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து இப்படி எடுத்துடலாம். இங்கே வந்து கேங்கிறதுனால ஸோ 4kவை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். 3y² + 2y. இப்போ ப்ளஸ் 5yயும் 3yயும் ப்ளஸும் மைனஸுங்கும்போது மைனஸு. அப்போ ப்ளஸ் 5yயும் -3yயும் 2yன்னு ஆயிரும். கரெக்டாக. ஸோ 4k. இப்போ இதில் வந்து நம்ம எதை எடுக்கலாம் ஒய்யை வந்து நம்ம காமனாக எடுக்கலாமா.
எடுத்துகிட்டு 3y + 5. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து எதையுமே எடுக்க முடியாது, அப்போ 1ன்னு எடுத்துப்போம். 3y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் y, இங்கே என்ன இருக்கோ இதுதான் இது இங்கே வரும். ஸோ 4k y மைனஸ் y மைனஸ் 1 3y + 5. ஸோ லென்த்து பிரெத்து ஹைட்டு, லென்த் பிரெத் ஹைட் வந்துருச்சா? இதில் ஒன்றும் இல்லை, 4kவை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நம்ம போடுறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம போடுறோம். ஸோ இது வந்துடும். இவ்வளோ தான் இதுக்கு ஆன்சர். இதையும் நம்ம வந்து பிரிச்சுட்டு இது பண்ணுறோம். இதுலேயும் நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து மிடில் டேர்ம் பண்ணோன்னா இங்கே கே இங்கே ஒய்ன்னு இருக்குது, அதனால தான் நம்ம வந்து 4kவை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போடுறோம், அவ்வளோதான் ஆன்சர்.